நீங்க உண்மையா மனச்சாட்சியில கை வச்சு எத்தனை பேர் ஒழுங்கா ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கு? ஆண்டவரோடு உள்ள ஜெபம் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? உண்மையா நீ சத்தத்தை கேட்டங்கிறதுக்கு அடையாளம் நீ அடுத்த செய்ய போற ஜெபம். இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தேக்காரன் 20 வருஷம் கோயிலுக்கு வரான், 50 வருஷம் சொல்லுவான், 50 வருஷம் விசுவாசி, 50 நிமிஷம் ஜெபிக்க மாட்டான், 50 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்க மாட்டான். இந்த மாதிரி விசுவாசிகள் இருக்காங்க. ஆனா தேவ சத்தம் உன் காதில கேட்டிருக்குமானால் உன் வாழ்க்கையில நடக்க போற அடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா நீ ஜெப அறையில இருப்ப, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவ. நான் சொல்லுவேன், நீ அதிகமாய் திடன் கொண்டவனாய் இருப்ப. நீ அடுத்தவங்களுக்கு இயேசுவை பற்றி நீ சொல்லுவ. நான் சொல்லுவேன், இருக்கிற இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயம். கடமைக்காக நீங்க வந்துட்டு போறது இல்ல, ஏதோ ஒரு கடமைக்கு ஆலயத்துக்கு வர்றேன்னு இல்ல, ஆலயம் உனக்கு மகிழ்ச்சியான இடமா மாறிடும். சங்கீதக்காரன் சொன்னா, என் ஆகாமியே கூடா தங்குகிற 1000 நாளை பார்க்கலாம் கர்த்தருடைய வீட்டிலே தங்குகிற ஒரு நாள் நல்லதுன்னு சொன்னான். கர்த்தருடைய வீடு அவனுக்கு ஒரு நாள் தங்கினா பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அரண்மனையில் தங்குற வாழ்க்கை ஆகாமிய கூடாரமா தோணுச்சு. இன்னைக்கு நமக்கு ஆலயம் ஆகாமிய கூடாரமா இருக்கு, வீடு அரண்மனையா இருக்கு. ஏன்? நம்ம காதுல தேவ சத்தம் கேட்கல, கர்த்தர் பேசுற வார்த்தை கேட்கல. நீங்க பிரசங்க கேட்டு போறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவன் யூதர்களை கலங்க பண்ணினான். அவன் ஒரு நாள் யூதரை கண்டு கலங்கல, அவனை கல்லறி நினைச்சாங்க, அவனை கொல்லணும்னு நினைச்சாங்க, அவனை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க. எதை குறிச்சுங்க அவன் சொன்னான், இதை ஒன்றை குறித்து நான் கலங்க மாட்டேன்னு சொன்னான். உலகத்திலே பாடுகளும் பசியும் பட்டினியும் வேதனையும் அத்தனை வந்தாலும் அவன் கலங்காம காரணம் என்ன தெரியுமா? வசனம். ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் போக 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 அவன் யாரா மாறிடுவான்னு கேட்டீங்கன்னா அவன் தைரியசாலியா மாறிடுவான், அவன் தைரியசாலியா மாறிடுவான். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். யாருக்கு? இப்போ நிறைய மெடிசன்லாம் வந்துருச்சு, 100 வருஷம் நீடித்து வாழ்வதற்கு. அந்த லேகியம் சாப்பிட இந்த லேகியம் சாப்பிட்டா எவ்வளோ வருஷம் வாழலாம்? 100 வருஷம் வாழலாம், 150 வருஷம் வாழலாம். அதுக்கப்புறம் 100 வருஷம் வாழ்ற லேகியத்தை நம்புறோம். ஆனா நீடித்து வாழ்றதுக்கு நம்ம வீட்டில் இலவசமாவே லேகியம் இருக்கு. இதை மாடிக்கு ஒரு டோஸ், மத்தியானம் ஒரு டோஸ், ராத்திரி படுக்கும் போது ஒரு டோஸ், ஃபுல் டோஸ் சாப்பிட்டு இதை படுங்க. இதை ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சாமியார் இல்ல, இந்த வசனத்தின்படி அவர் மாறாதவர். அவருக்கு முடி கொட்டி போகல, பல்லு கொட்டி போகல, தோல் சுருங்கி போகல, அவர் மாறவே இல்லை. நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கு இருக்கிறாரு, என்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் என்றைக்கு இருப்பாரு. அந்த வார்த்தை உனக்கு போஜனமா இருக்குமானால் நான் சொல்லுவேன், இது நீடித்து வாழலாம் ஐயா, உன்னை ஆசீர்வாதமாக்கு ஐயா.